2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் நாடகம் ஆரம்பித்து விட்டது. ரொம்ப சுவாரஸ்யமான நாடகம் போய்கொண்டிருக்கு. தேமுதிக இன்டைரக்டா திரு விஜய் அவர்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது தேமுதிக பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று பிரஸ் சந்தித்திருக்காங்க. பிரஸ்ஸை சந்தித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஹைலைட்டா அவங்க பேசின விஷயம் என்னன்னா, விஜயகாந்த் அவர்களோட புகைப்படத்தை எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது, விஜயகாந்த் அவர்களோட பெயரை எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. முக்கியமா அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி கொண்டு இருக்கு விஜயகாந்த் அவர்களோட புகைப்படத்தையும் விஜயகாந்த் அவர்களோட பெயரையும் அவங்க பயன்படுத்தக்கூடாது. திரைப்படங்களை பயன்படுத்தி கொள்ளலாம், அங்க என்னோட அனுமதி தேவையில்லை. திரைப்படங்கள் அவங்களோட புகைப்படங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அவரோட பெயரை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை தேமுதிக சொல்லியிருக்கு. இதுல என்ன நாடகம் இருக்கு, இதுல என்ன விஜய்க்கு ஆப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக சுற்றுப்பயணம் செல்வதற்கு முன்பு மதுரையில பிரம்மாண்டமான மாநாடு பிளான் பண்ணியிருக்காங்க. வருகிற 25ஆம் தேதி அந்த மாநாடு நடக்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்பு இருந்தது. அந்த மாநாடு 25ஆம் தேதி சூஸ் பண்ணதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, திரு விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள். விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாள் அங்க விஜயகாந்த் அவர்களுக்கு மாலை தூவி மரியாதை செலுத்தி விட்டு அந்த மாநாட்டை தொடங்கலாம். அப்படி தொடங்கும்போது மதுரை மக்களோட எமோஷனா ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். தேமுதிக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தன் பக்கம் ஈர்க்க முடியும். அந்த ஒரு பிளானை திரு விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி இந்த ஒரு விஷயம் வெளியே தெரியுது. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக பிளானும் பண்ணியிருந்தாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வைத்து கொண்டு விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாளை கொண்டாடுற மாதிரி. இதுக்கு முன்பு போன வருஷம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப தேமுதிக திமுக சிஎம் ஸ்டாலினை சந்தித்தாங்க. அப்ப கூட்டணியை பத்தி சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேமுதிக எங்களுக்கு 12 தொகுதிகளுக்கு மேல வேண்டும் அப்படின்னு சொல்லி தேமுதிக கேட்டது. திமுக 9 தொகுதி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கன்வென்ஸ் பண்ணி ஃபைனலா இப்போ 10 தொகுதியில் நிற்கிறாங்க. ஆனால் இதுக்கு உறுதி ஆகலை. சிஎம் ஸ்டாலினை சந்தித்த அப்புறம் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளம் தேதி அப்படிங்கிற தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பாக தேமுதிகவுக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் உங்க விஜயகாந்த் அவர்களோட புகைப்படத்தையோ அவரோட பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பு வரைக்குமே தேமுதிக இது ஓப்பன் சாய்ஸ் தான் வச்சிருந்தாங்க. அதாவது திமுக கூடயும் நம்ம கூட்டணி வைக்கலாம், அதிமுக கூடயும் கூட்டணி வைக்கலாம், அப்படி 2 பேரும் இல்லைன்னா நம்ம விஜய் கூட கூட்டணிக்கு போயிடலாம், அவர் 40 தொகுதிக்கு மேல கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஓப்பன் சாய்ஸ் தான் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ஓப்பன் சாய்ஸை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுகவுக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, விஜய்க்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திமுக பக்கம் சாஞ்சிருக்காங்க. அதனால தான் திமுக விஜய் அவர்கள் உங்க விஜயகாந்த் பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி தேமுதிகவுக்கு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு அரசியல் டிராமா இப்போ நடந்து கொண்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க சொல்லுங்க, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட கூட்டணி வைப்பது சரியா இருக்குமா, அப்படி இல்லைன்னா அதிமுகவோட கூட்டணி வைப்பது சரியா இருக்குமா, அப்படி ரெண்டுமே இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்தாதான் அது எமோஷனல் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் நாடகம் ஆரம்பித்து விட்டது. ரொம்ப சுவாரஸ்யமான நாடகம் போய்கொண்டிருக்கு. தேமுதிக இன்டைரக்டா திரு விஜய் அவர்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது தேமுதிக பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று பிரஸ் சந்தித்திருக்காங்க. பிரஸ்ஸை சந்தித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஹைலைட்டா அவங்க பேசின விஷயம் என்னன்னா, விஜயகாந்த் அவர்களோட புகைப்படத்தை எந்த இடத்துலையும் பயன்படுத்த கூடாது, விஜயகாந்த் அவர்களோட பெயரை எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. முக்கியமா அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி கொண்டு இருக்கு விஜயகாந்த் அவர்களோட புகைப்படத்தையும் விஜயகாந்த் அவர்களோட பெயரையும் அவங்க பயன்படுத்தக்கூடாது. திரைப்படங்களை பயன்படுத்தி கொள்ளலாம், அங்க என்னோட அனுமதி தேவையில்லை. திரைப்படங்கள் அவங்களோட புகைப்படங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அவரோட பெயரை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை தேமுதிக சொல்லியிருக்கு. இதுல என்ன நாடகம் இருக்கு, இதுல என்ன விஜய்க்கு ஆப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக சுற்றுப்பயணம் செல்வதற்கு முன்பு மதுரையில பிரம்மாண்டமான மாநாடு பிளான் பண்ணியிருக்காங்க. வருகிற 25ஆம் தேதி அந்த மாநாடு நடக்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்பு இருந்தது. அந்த மாநாடு 25ஆம் தேதி சூஸ் பண்ணதற்கான
மிக முக்கியமான காரணம் என்னன்னா திரு விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள். ஸோ விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாள் வந்து அங்கே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு மாலை தூவி மரியாதை செலுத்தி விட்டு அந்த மாநாட்டை வந்து தொடங்கலாம். ஸோ அப்படி தொடங்கும்போது மதுரை மக்களோட எமோஷனாக வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆக முடியும். தேமுதிக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வந்து தன் பக்கம் ஈர்க்க முடியும். அந்த ஒரு பிளானை வந்து திரு விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி வந்து இந்த ஒரு விஷயம் வந்து வெளியே தெரியுது. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக பிளானும் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வைத்துக்கொண்டு விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாளை கொண்டாடுற மாதிரி. இதுக்கு முன்பு வந்து போன வருஷம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ தேமுதிக வந்து திமுக சிஎம் ஸ்டாலினை வந்து சந்தித்தாங்க. ஸோ அப்போ வந்து கூட்டணியை பற்றி சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக வந்து எங்களுக்கு வந்து 12 தொகுதிகளுக்கு மேலே வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி தேமுதிக வந்து கேட்டது. திமுக வந்து 9 தொகுதி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கன்வின்ஸ் பண்ணி ஃபைனலாக வந்து இப்போ 10 தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் வந்து இதுக்கு வந்து உறுதி ஆகலை. ஸோ வந்து சிஎம் ஸ்டாலினை சந்தித்த அப்புறம் தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளம் தேதி அப்படிங்கிற தன்னோட பிரச்சாரத்தை வந்து ஆரம்பித்தார்கள். ஸோ இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்கள் திமுக சார்பாக வந்து தேமுதிகவுக்கு என்ன ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ விஜய் அவர்கள் உங்கள் விஜயகாந்த் அவர்களோட புகைப்படத்தையோ அவரோட பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பு வரைக்குமே வந்து தேமுதிக இது ஓப்பன் சாய்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதாவது திமுக கூடயும் நம்ம கூட்டணி வைக்கலாம், அதிமுக கூடயும் கூட்டணி வைக்கலாம், அப்படி 2 பேரும் இல்லைன்னா நம்ம விஜய் கூட கூட்டணிக்கு போயிடலாம், அவர் வந்து 40 தொகுதிக்கு மேலே வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஓப்பன் சாய்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ஓப்பன் சாய்ஸை கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுகவுக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, விஜய்க்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து திமுக பக்கம் சாஞ்சிருக்காங்க. அதனால தான் வந்து திமுக விஜய் அவர்கள் வந்து உங்கள் விஜயகாந்த் பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தேமுதிகவுக்கு வந்து சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு அரசியல் ட்ராமா வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட கூட்டணி வைப்பது சரியா இருக்குமா? அப்படி இல்லைன்னா வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பது சரியா இருக்குமா? அப்படி 2மே இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்தாதான் அது எமோஷனலாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.